கிட்டத்தட்ட ஒரு 4,00,000 ஆண்டு 4 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக மனித இனம் தோன்றியதாக வரலாறு சொல்கின்றது. அதே போல் கிட்டத்தட்ட 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் விவசாயம் என்ற உழவு தொழில் என்ற ஒரு தொழில் இந்த மண்ணிலே தோன்றியது என்று அதையும் ஒரு வரலாற்றிலே பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த இரண்டையும் வச்சு பார்க்கும்பொழுது அந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதன் தோன்றிய காலத்திலேருந்து உழவு தொழில் தொடங்கிய காலம் வரைக்குமே மனிதன் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, அவன் ஒரு நாடோடியாக ஒரு வேட்டை சமூகமாக வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்கு கிடைக்கிறத சாப்பிடுவான். சைவமோ அசைவமோ காய்கறிகளோ பழங்களோ தானியங்களோ பறவைகளோ விலங்குகளோ வேட்டையாடி கிடைத்ததை எடுத்து சாப்பிட்டு கொண்டு கிடைக்கிற இடத்திலே சாப்பிட்டு கொண்டு கிடைக்கவில்லை இடத்தில் அடுத்த இடத்துக்கு போவது, இப்படியாக ஒரு நாடோடி கூட்டமாக உழவிக்கொண்டே இருந்தான். மனிதனுக்கு தான் போக போக அவனுடைய அறிவும் பெருகிக் கொண்டே வந்தது. மனிதனுடைய இயல்பான குணம் தேடல், தேடிக்கொண்டே இருப்பான். அறிவு தேடல் இருக்கும். புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பான். வேட்டைக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து கொண்டே இருந்தான். அவனுடைய இயல்பான அந்த உள்ளுணர்வு, இந்த அறிவு சார்ந்த உள்ளுணர்வு ஒரு விஷயத்தை சொன்னது, எத்தனை நாளைக்கு தான் இப்படி தேடிக்கிட்டு இருப்ப? அப்போது நாம் ஒரு இதுக்கான ஒரு மாற்று ஏற்பாடை செய்ய வேண்டும் என்ற ஒரு உந்துதல் அவனுக்கு வந்தது. அப்படி வரும்போது தான் நான் எதையெல்லாம் நாம் தேடி போகிறோமோ அதெல்லாம் நம்மிடத்திலே வைத்து கொண்டால் என்ன அப்படின்ற ஒரு எண்ணம். மனிதனுடைய ஆறறிவுங்கிறது காலங்காலமாகவே அவனுடைய வேலைகளை குறைப்பதற்காகத்தான் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். வாகனம் கண்டுபிடித்தது கூட நடப்பதற்கு அதற்கான ஒரு சூழலை தவிர்ப்பதற்காகத்தான் நம்ம வாகனத்தை கண்டுபிடித்தான். ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே அவனுடைய வேலைகளை குறைப்பதற்காகத்தான் இருக்கும். அப்படித்தான் நமக்கான உணவுப் பொருட்களை கூட நம்ம எதை சாப்பிடுகிறோமோ அதையும் கூட நாம் போய் தேடி பெற வேண்டுமா? நாம் நம்ம இடத்திலே வைத்து கொண்டால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தான் விவசாயம்ன்ற ஒரு தொழில் அந்த எண்ணத்திலிருந்து எழுந்தது. அப்படி எழும்போது பார்த்திங்கன்னா அவன் தேர்ந்தெடுத்த பயிர்களை பார்த்திங்கன்னா அவனுக்கு எட்டுகின்ற உயரத்தில் இருக்கக்கூடிய பயிர்களைத்தான் அவன் தேர்ந்தெடுத்தான். அவனுக்கு எந்த உயரத்தில் இருந்தால் எட்டுமோ பறிக்க முடியுமோ பார்த்திங்கன்னா நெல், கோதுமை, பார்லி, கம்பு, சோளம், எதுவாக இருந்தாலுமே வரகு எதுவாக இருந்தாலுமே எட்டுகிற உயரத்தில் இருக்கக்கூடிய பயிர்களைத்தான் தேர்ந்தெடுத்தான். மிக உயரமான மரங்களையோ மிக உயரமான இடத்துல கிடைக்கக்கூடிய உணவுப் பொருட்களையோ அரிதாகத்தான் தேர்ந்தெடுத்தான். அதே போல் எந்த விலங்குகள் எந்த பறவைகள் விரட்டி சென்று பிடிக்க முடியுமோ அந்த வேகத்திலே பயணிக்கின்ற விலங்குகளைத்தான் அவன் வளர்த்தான். மாடு, ஆடு, கோழி, இது பாருங்க, ஆடு மான் ரெண்டுமே ஒரே இனம்தான். ஆனால் மான் அவனால் விரட்டி பிடிக்க முடியாது. ஆனால் ஆட்டை பிடித்து கொண்டான். எது அந்த வேகத்திலே போகிறதோ அதையெல்லாம் வளர்க்க ஆரம்பித்தான். இப்படியாக ஒரு செட்டில்மெண்ட், அதாவது செடன்டரி கல்ச்சர், அதாவது ஒரு இடத்துல இருந்து தொழில் பார்ப்பது என்பதான ஒரு நிலைக்குழுக்களை ஏற்படுத்த ஆரம்பித்தான். அந்த நிலைக்குழுக்களை ஏற்படுத்தி விவசாயம் செய்யும்போது அவனுக்கு நிலம் தேவைப்பட்டது. அந்த நிலத்தை அவன் ஆக்கிரமிக்கும் போது அதில் போட்டி எழும். அந்த போட்டி எழும்போது அந்த போட்டியை தவிர்ப்பதற்காக அவர்களுக்குள்ளே அந்த ஒரு தலைவனை உருவாக்கி கொள்கிறார்கள். அந்த தலைவன் அந்த இடத்தை காப்பாற்ற புதிதாக மண்ணை பிடித்து தருவது, காப்பாற்றுவது, அந்த மண்ணை காப்பாற்றி தருவது, இந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தான். படிப்படியாக அவனே மன்னன் ஆனான். இப்போ இதெல்லாம் செய்ததுக்கப்புறமா அந்த மன்னன் என்ன செய்வான்? இந்த யாருக்காக அந்த மண்ணை அவன் பிடித்து கொடுத்தானோ அவனிடத்திலே வரியை வசூல் செய்தான். அதுதான் அந்த உழவிலிருந்து வரக்கூடிய வரி என்பது. அந்த வரி தான் ஆதியிலிருந்து இன்றைய வரைக்கும் மனதினுக்கு ஒரு பெரிய பாரமாக இருந்தது. அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலைன்னு சொன்ன அந்த உழன்றும்ன்ற வார்த்தை அந்த உழன்றுங்கிற வார்த்தை நிறைய பேர் ஆராய்ச்சி செய்து சொல்கிறாங்க. இந்த உரையாசிரியர்கள் சொல்கிறாங்க. அது சம்மந்தமாக மீதி பேர் நிறைய பேர் அதை பற்றி விவாதம் பண்ணுறவங்களும் சொல்கிறாங்க. அது உழவனுடைய வாழ்க்கை துயரம் மிகுந்தது, பாடுகள் மிகுந்தது என்று சுட்டிக்காட்டும் விதமாகத்தான் அந்த உழன்றும்ன்ற வார்த்தையை அவர் சொல்கிறார். அந்த என்னென்ன எப்படியெல்லாம் அது என்ன மாதிரியான அவங்க துயரங்கள் அவங்க அனுபவிக்கிறாங்கன்னா, விவசாயம் என்பது உழவு தொழில் என்பது அடிப்படையிலேயே ஒரு பருவநிலை சார்ந்த ஒன்று. அதிக மழை பெய்தாலும் கஷ்டம்தான், பருவமழை பொய்த்தாலும் கஷ்டம்தான். அதே போல் பயிர்க்கான அந்த களத்தை தயார் செய்வதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏருக்கான கலப்பையை தேட வேண்டும், கலப்பைக்கான மரத்தை தேட வேண்டும், அந்த மரத்துக்கான கொழு என்ற அந்த இரும்பு கம்பியை தேட வேண்டும், அதை பொருத்தி மாட்டை பிடிக்க வேண்டும், மாட்டிலே பொருத்தி உழவ வேண்டும். அப்படி உழும் பொழுது அந்த மண்ணை பருவம் பண்ண வேண்டும், அந்த மண்ணத்திலே உரம் சேர்க்க வேண்டும், அந்த உரத்தை எடுத்து பயிர்க்கான விதைகளை தேட வேண்டும், விதைகளை விளைய வைக்க வேண்டும், அதுக்கான நீரை தேட வேண்டும், அதை விளைய வைத்ததுக்கு அப்புறமாக அதை களம் சேர்க்க வேண்டும், அதை களம் சேர்த்ததை பாதுகாக்க வேண்டும், விற்பனை செய்ய வேண்டும் என்று அவனுடைய அந்த களம்ங்கிறது அவனுடைய போராட்டம்ங்கிறது ஒரு நெடிய பயணமாக இருக்கின்றது. இதிலே வேறு எந்த தொழிலுக்கும் இல்லாத ஒரு ஏற்றத்தாழ்வுங்கிறது உழவு தொழிலே உண்டு. இது எதுவுமே நிரந்தரமற்றது. அவன் உற்பத்தி செய்கின்ற பயிரை பார்த்தீங்கன்னா கூட அது பாதுகாப்பானதுன்னு சொல்ல முடியாது. எந்த நேரத்திலையும் அழிவுக்கு உட்பட்டது.
இப்போ இன்றைய தொழில்களில் வந்து எந்த தொழில்கள் சார்ந்தவங்களும் நான் செஞ்ச பொருள் கெட்டு போச்சு அதனால் எனக்கு நஷ்டம்னு சொல்ல மாட்டாங்க. விவசாயி மட்டும்தான் அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது இத்தனைக்கும் மத்தியில் அந்த வரின்ற ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேர்டன் வருதுங்களா, அந்த கூடுதல் பாரம் அதை சுமக்க முடியாமல் தான் காலமெல்லாம் போராடி கொண்டு வந்திருக்கின்றான் என்பதுதான் வரலாறு. இந்த இதை பார்க்கும்போது சங்க இலக்கியத்தில் வந்து ஒரு காட்சி வருகின்றது. அதை நான் சொன்னால்தான் அந்த காலத்திலேயே இந்த மாதிரியான கொடுமைகள் இருந்தது என்பது தெரியும். அது என்னவென்றால், குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளிவளவன் ஒரு சோழ மன்னன், சங்க காலத்தில் வாழ்ந்த ஒரு மன்னன். குளமுற்றத்து துஞ்சிய சோழ மன்னன், அவன் ஒரு மிகப்பெரிய சோழ மன்னன், மிக மாவீரன், பெரிய பெருமளவிலே அரசாட்சி செய்த ஒரு சிறந்த மன்னன் என்று பெயர் வாங்கியவன். அவனை பற்றி சொல்லும் பொழுது அவனுடைய வீரம் எப்படிப்பட்டதுன்னா, அவனுடைய உயிரை பறிக்க முடியாமல் ஒரு ஊரில் கடைசியாக வந்து ஒரு ஊரில் படுத்திருந்தான். தூங்கி கொண்டிருக்கும்போது யமனே ஒரு பக்கத்தில் போய் குளமுற்றம் அப்படின்ற ஊரில் தங்கியிருக்கும்போது எழுப்பி, உன்னையெல்லாம் நான் வந்து வென்று கூட்டு போக முடியாது, நீயா வான்னு சொல்லி கூட்டு போனதாக சொல்லுவாங்க. அதனால தான் அவர் பேரை வந்து குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி உழவன் சொல்லி. அப்படி ஒரு சிறப்பான மன்னன். அந்த மன்னன் வந்து அவனை பார்த்தால் பகைவர்கள் அஞ்சு ஓடுவார்கள். போர்க்களத்திலே அவன் வெல்லாத போரே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னன். ஆனால் அவனிடம் ஒரு குறை இருந்தது. என்னவென்றால், அவன் அந்த வரி வசூல் செய்கிறேன் என்ற பெயரிலே விவசாயிகளை, உழவர்களை கொஞ்சம் கொடுமைப்படுத்தினான் என்ற ஒரு இடர்பாடுகளை செய்தான். அது அவனுக்கு தெரியும் போது அந்த சிஸ்டம் வந்து அவர்களை அந்த மாதிரி செய்திருந்தது. இந்த சூழ்நிலையில் வந்து இதை எப்படி அவனுக்கு எடுத்துரைப்பது அப்படின்னு பார்க்கும்போது, வெள்ளைக்குடி நாகனார்னு ஒரு புலவர், சங்ககால புலவர், வெள்ளைக்குடி நாகனார்ன்ற ஒரு சங்கை புலவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த விஷயத்தை அவருடைய காது கொண்டு போகணுமே, எப்படி கொண்டு போகிறதுன்னு பார்க்கும்பொழுது தான் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, மன்னா, நீ வந்து உன்னுடைய 3 கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் நீ தான் வந்து உயர்ந்த மன்னன். சேரன், சோழன், பாண்டியன், இந்த 3 ராஜ்யங்களை உள்ளடக்கிய இந்த பகுதியில் நீ தான் சோழ மன்னனாகிய நீ தான் உயர்ந்த குடி மன்னன், அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் உன்னுடைய மாவீரர்கள் போர்க்களத்திலே வந்து பொழுது எதிரிகளை வென்று துவம்சம் செய்கிறார்கள். அந்த போரிலே அவர்கள் வெல்கிறார்கள். அந்த போர்க்களத்தை பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யானையினுடைய தும்பிக்கைகள் வெட்டுப்பட்டு ஆங்காங்கே சிதறி கிடக்கின்றது. அந்த காட்சி கூட பனைமரத்தில் துளை விழுந்த பனைமர துண்டுகள் ஆங்காங்கே சிதறி கிடப்பது போல உன்னுடைய போர்க்களம் காட்சி அளிக்கிறது. அவ்வளோ பெரிய மாவீரன், உன்னை கண்டு, உன்னுடைய போர் வீரர்களை கண்டு எதிரிகள்லாம் ஓடி போகிறார்கள். அந்த ஒரு மாவீரனான அப்படிப்பட்ட ஒரு மாவீரனான உன்னுடைய போர் வீரர்களுடைய வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி என்றால், எப்படி கிடைத்த வெற்றி என்றால், உன் மண்ணிலே இருக்கக்கூடிய உழவர்கள் ஏர் விடுத்து உழுது ஊன்று பயிர் செய்து நெல்லை விளைவிக்கிறார்கள் இல்லையா, அந்த நெல்லுக்கு கிடைத்த வெற்றி தானே ஒழிய அது உனக்கு கிடைத்த வெற்றி இல்லைன்னு சொல்கிறார். இந்த வரியை கேட்ட உடனே தான் அந்த மன்னன் வந்து திருந்துறான். இந்த வரி வந்து 2 விஷயத்தை, அதாவது உழுப்படை அப்படின்னு, பொறுப்படை உழுப்படைன்னு 2 வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு. அதாவது நளியிரு முன்னீர் ஏணியாக வழியிடை வழங்கா வானம் சூடிய மந்தினி கிடக்கை தந்தமிழ் கிழவர் முரசு முழங்கு தானை மூவர் உள்ளும் அரசு எனப்படுவது நினதே பெருமை என்று அந்த மன்னுடைய பெருமைகளை சொல்லிட்டு, இருந்தாலும் வருவடை தாங்கி பெயர்புறத்தார்த்து பொறுபடை தருவும் கொற்றமும் உழுவடை ஊன்றும் சால் மொருங்கின் இயன்றதன் பயனே. அந்த உன்னுடைய பொறுப்படை போர்ப்படை இருக்கு இல்லையா, அதனுடைய வெற்றி இந்த உழுப்படையினுடைய வெற்றி தானே ஒழிய உன்னுடைய வெற்றி அல்ல. அந்த போர்ப்படையும் பொறுப்படையும் உழுப்படையும் ஒப்பிட்டு சொல்கின்றான். அப்பொழுதுதான் அந்த மன்னன் திருந்துகின்றான். இதெல்லாம் வந்து அது 2 விஷயங்களை இந்த செய்தி நமக்கு சொல்லி செல்கின்றது. ஒன்று என்னன்னா, அந்த காலத்தில் வந்து அப்போவும் வந்து அந்த உழவனுடைய வாழ்க்கை நிலை இப்படித்தான் இருந்திருக்கிறது என்று. இன்னொன்று பொறுப்படை, அன்னைக்கு அவர் பொறுப்படைன்றனால பொறுப்படையை சொல்றாரு. இப்போ உழுப்படையை தான், எந்த பொறுப்படையினுடைய வெற்றிக்கு உழுப்படை தான் காரணம் என்றாலும் கூட, இன்றைக்கு நம்ம வந்து எத்தனையோ துறைகள் வளர்ந்து விட்டது. எந்த துறையிலும் யார் வெற்றி பெற்றாலும் அது உழுப்படையின் வெற்றி தான் என்ற ஒரு செய்தியை சொல்லி செல்கின்றது. அதனால் தான் வள்ளுவன் அன்றைக்கு சொன்னான், உழவே தலை, உழவே தலை என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். இந்த செய்தி வந்து உழவனுடைய முக்கியத்துவத்தையும் அவனுடைய வாழ்க்கை நிலையையும் சுட்டுவதாக அந்த காட்சி அமைந்துள்ளது. அப்படி பார்க்கும் பொழுது உழவனுடைய வாழ்க்கையை வந்து இப்படியாக போய்கொண்டிருக்கும் போது, இப்போ சங்க காலத்தில் இப்படி இருந்தது. இன்னும் ஒரு இடைப்பட்ட காலங்களில் எல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் தெரியுது. ஆனால் எங்கேயுமே இந்த போராட்டங்கள் இருக்கத்தான் செய்யுது. இன்னொரு காட்சி கூட சொல்லலாம். அதாவது பாண்டியன் அறிவுடை நம்பி, அதாவது நம்மெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு பாடல் தான், எல்லாருக்குமே தெரியும். பாண்டியன் அறிவுடை நம்பியினுடைய அந்த வரி விதிக்கும் திறமானது, வரி விதிக்கும் திறம், அதை வசூல் செய்கின்ற அதிகாரிகளுடைய அட்டூழியங்களால் உழவர்கள் எவ்வளோலாம் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பிசிராந்தியார் வந்து யானை புக்க புலம் போல
தாமும் உண்ணா உலகமும் கெடுமே என்ற 2 வரிகளால் சுட்டிக்காட்டுவார். அது கூட அந்த உழவருடைய வாழ்க்கையை சுட்டிக்காட்டுவதாக தான் இருக்கின்றது. இப்படி எல்லாம் இருக்கின்ற அந்த வாழ்க்கை 2000 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்கிறது என்று இன்னொரு இலக்கியத்திலே பார்க்கணும் என்றால் நிறைய இலக்கியங்கள் நம்ம இலக்கியவாதிகள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ் மண்ணிலே கரிசல் இலக்கியங்கள் கொஞ்சம் உழவனுடைய வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் அதிகமாகவே பதிவு செய்துள்ளன. இரண்டாவது, எனக்கு அதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைத்ததுனால அந்த கரிசல் இலக்கியங்களிலிருந்து சில விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னால் அது எப்படி இருந்தது என்றதற்கான ஒரு தொடர்ச்சியை சொல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று நான் அந்த கரிசல் இலக்கியவாதிகளுடைய கதைகளை எல்லாம் படிக்கும்போது ஒரு சில விஷயங்கள் எனக்கு பட்டது. அதில் முக்கியமாக கீராவினுடைய ஒரு கதை. அது என்ன அப்படின்னா, அது எப்படி அந்த அன்னைக்கு குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் ஒரு கொடுங்கோலனாக இருந்தான்னு சொல்வதை விட வரி வசூல் செய்வதில் இருக்கக்கூடிய ஒரு கொடிய முறைகள் இருந்தது இல்லையா? அதே தடைமுறை 1960கள் 70கள் வரைக்குமே தொடர்ந்து இருந்தது என்பதுதான் உண்மை. ஜப்தி என்று ஒரு முறை இருந்தது. அந்த ஜப்தி என்பது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. ஜப்திங்கிறது ஒரு வரி வசூல் செய்வதற்கான வரி கடனை வசூலிப்பதற்கான ஒரு முறை. யாராவது செலுத்த வேண்டிய வரியையோ தீர்வையோ செலுத்தாமல் இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய அந்த தீர்வு பாக்கியை வசூல் செய்வதற்கு ஒரு நடைமுறை வைத்திருந்தார்கள். அந்த நடைமுறைக்கு பேர் ஜப்தி என்று பெயர். அதை பற்றி சொல்கிறதுன்னா, ஜப்தி ஆணைன்னு ஒன்று போடுவாங்க. அந்த ஜப்தி ஆணை போட்டு செலுத்தப்பட வேண்டிய தொகையை செலுத்த தவறின் அசையும் அல்லது அசையா சொத்துக்களை யுக்தானுசாரம், அதாவது ஏலம் விட்டு விற்பனை செய்து பாக்கியாக நிற்கும் தொகையினை வசூலிப்பதற்காக செலவுடன் சேர்த்து அரசுக்கு சேர்க்கப்பட வேண்டும். அவனுடைய அசையும் சொத்துக்களையும் அசையா சொத்துக்களையும் எடுக்க வேண்டும். அப்படி எடுப்பதற்கான இவங்க எல்லாம் எஃபர்ட்ஸ் எடுக்கிறாங்களே. அங்கேருந்து வாகனங்கள் கொண்டு வருவாங்க, அங்கேருந்து அதிகாரிகள் வருவாங்க, போக்குவரத்து செலவு, அந்த விற்பனையாக இருக்கிற செலவு, எல்லா செலவுகளும் அந்த செலவையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளணுங்கிறது தான் ஜப்திங்கிறது. ஒரு தண்டோரம் அடிப்பாங்க, ஊரில் நோட்டீஸ் ஒட்டுவாங்க. அப்புறம் அவங்களுடைய வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் வெளியே எடுத்துக்கொண்டு போய் ஒரு பொது இடத்துல வைத்து ஏலம் விடுவாங்க. அந்த ஏலப்பணத்தை அரசுக்கு செலுத்துவாங்க. இதுதான் ஜப்திங்கிற முறை. இந்த கொடுமையை யோசித்து பாருங்கள். உழவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு தீவிரமான வாழ்க்கை நம்மளும் பார்த்து கொண்டிருக்கோம். உழவன் என்ன உழன்றும்ன்ற ஒரு வார்த்தையில் அவர் சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் காலமெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவனை பருவமழையும் அவனுக்கு ஏமாற்றுகிறது, விலைவாசியும் அவனை ஏமாற்றுகின்றது, சூழ்நிலையும் அவனை ஏமாற்றுகின்றது. பொருட்கள் உற்பத்தி செய்கின்ற எந்த பொருட்களையும் பாதுகாத்து வைத்திருந்து விற்போம் என்ற சூழ்நிலை அவனுக்கு இல்லை. எந்த பொருளையும் இப்போது உதாரணத்துக்கு நான் ஒரு 10 மூட்டை நெல் விளைய வைத்திருக்கின்றேன். இப்போது விலைவாசி சரியில்லை, நான் இதை வச்சிருந்துட்டு ஒரு 6 மாதம் கழித்து விற்கலாம்னா அதுக்குள்ளே அந்த நெல்லுக்கு என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. நெல்லுக்கு பூஞ்சை பிடிக்கலாம், அல்லது அதுவே முளைத்து விடலாம். எக்கச்சக்கமான போராட்டங்கள் உழவனுக்கு இருக்கிறது. அதையெல்லாம் மீறி தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு இது இப்படி ஒரு எக்ஸ்ட்ரா பார்டன் இருக்கிறத பார்க்கும் பொழுது உழவனுடைய வாழ்க்கை என்றுமே மாறவில்லை என்பதைத்தான் காட்டியது அந்த காட்சி. அதை மிக அருமையாக கதவு என்ற ஒரு கதையிலே கீரா அவர்கள் காட்டுகிறார்கள். அந்த கதவு என்ற கதையிலே ஒரு குடும்பம், அந்த குடும்பம் விவசாய குடும்பம், கிட்டத்தட்ட 10-15 ஏக்கர் வைத்திருந்து வாழ்ந்து கெட்ட குடும்பம்னு கிராமங்களில் சொல்லுவாங்க. மிகப்பெரிய விவசாயங்கள் செய்து அதற்கு பின்பு அந்த சொத்து பத்துக்கள் எல்லாம் இழந்து அந்த 3 வருஷம் 4 வருஷம் மழை பெய்யலாம் வச்சுக்கோங்களேன், அந்த குடும்பம் விவசாயம் பண்ண முடியாது, எந்த பொருட்களையுமே விளைய வைக்க முடியாது, அந்த நிலத்தை பாதுகாக்க முடியாது. அப்படியே மெல்ல மெல்ல அது ஒரு வாழ்ந்து கட்ட குடும்பம் மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வரும். அப்போ அவங்க நிறைய கடன் வாங்குவாங்க. அந்த கடனை வசூலிப்பதற்கு இந்த ஜப்தி நடைமுறை அங்கே வரும். அப்படி ஒரு குடும்பம். அந்த வீட்டில் ஒரு பெரிய கார வீடு, நல்ல 15 ஏக்கர் நிலம் உள்ளவங்க வீடு எப்படி இருக்கும், ஒரு பெரிய கார வீடு. அந்த கார வீட்டில் பிரதானமாக ஒரு நிலை கதவு இருக்குது. அந்த கதவுல அந்த வீட்டில் ஒரு பெண்மணி மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கு 2 குழந்தைகள் இருக்கிறாங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு கை குழந்தை, 3ஆவதாக ஒரு கை குழந்தை. கணவன் இந்த சூழ்நிலையின் காரணமாக, அந்த மழை பெய்யாததுனால, அந்த வறட்சியினால் இங்கே இப்படி இந்த விவசாயத்தை நம்பி இவங்க என்ன பிழைக்க முடியும் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு மணிமுத்தாருக்கு மில் வேலைக்கு போயிடுறாரு. அப்போ இங்கே இந்த விவசாயம் நடந்துகிட்டு இருக்குது. இந்த அம்மா நான் தனியால் அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்போது அந்த கதவு அந்த கதவில் இந்த குழந்தைகள் 2 பேர் ஏறி உட்காந்து விளையாடுறாங்க. எப்படின்னா அவங்க அந்த கதவை ஒரு பஸ்ஸாக உருவகப்படுத்திக்கிறாங்க. அந்த ஒரு பேருந்தாக உருவப்படுத்தி அதில் ஏறி நின்றுக்குவாங்க. குழந்தைகள்லாம், பக்கத்து வீட்டு குழந்தைகள்லாம் வர சொல்லி எங்கள் வீட்டில் பஸ் இருக்குது வான்னு கூப்பிடுவாங்க. இவங்க அந்த கதவில் ஏறி நிற்பாங்க. இவங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு டிக்கெட் மாதிரி போட்டு, நான் டிக்கெட் கொடுத்தேன் வாங்கிக்கோ, எங்கே போகணும், நான் திருநெல்வேலிக்கு போகணும், கூட்டு போகிறேன்னு கூப்பிட்டு போவாங்க. அந்த கதவை அந்த எந்துக்கு போயிட்டு திருப்பி இப்படி வர்றது. இந்த ஒரு விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை தான் அந்த காட்சி. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க அம்மா காட்டுக்கு போயிடுறாங்க. அவங்க அந்த கேப்பில் இந்த விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த தலையாரி தேவர் அப்படின்ற ஒருத்தர் வர்றாங்க.
கேட்குறாரு, உங்கள் அம்மா இல்லையா, தீர்வை பாக்கி இருக்குது, செலுத்தணும், நாளைக்குள்ளே செலுத்தலைன்னா உங்கள் வீட்டை ஜப்தி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த குழந்தைகளுக்கு எதுவும் தெரியாது, வழக்கம் போல் அதை பிடிச்சி விளையாடிக்கிட்டு இருக்குது. மறுநாளும் வருது. மறுநாள் வரும்போதும் அந்த அம்மா இல்லை. அவங்க அந்த கை குழந்தைய தூக்கிட்டு காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டுக்கு போயிட்டு போன பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த தலையாரி தேவர் வந்து ஊரில் ஆட்களோடு வர்றாரு. வந்து அந்த ஜப்தி செய்கிற நடைமுறையை பின்பற்றுறாரு. பின்பற்றி என்ன பண்ணுறாருன்னா, அந்த கதவை அப்படியே கலட்டி அப்படியே தோளில் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வர்றாரு. அந்த 4 பேர் தோளில் வச்சு கொண்டு போகிறாங்க. எதுக்குன்னா ஏலம் விடுறது கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போயிட்டு இருக்கும்போது இந்த குழந்தைகளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ சாமி ஊர்வலம் போல் அந்த கதவு கூடையே போயிட்டு பீ டும்னு குழல் அடிச்சுக்கிட்டு அந்த விளையாடிக்கிற ஆட்டம் போட்டுக்கிட்டே போகிறாங்க. அதனுடைய சோகம் அவங்களுக்கு தெரியல. ஆனால் போகிறாங்க. போனதுக்கப்புறமா போயிட்டு அங்கே போயிட்டு திருப்பி வர்றாங்க. அவங்க வீட்டில் அவங்க அம்மா திருப்பி காட்டிலேருந்து வர்றாங்க. கேட்குறாங்க, என்ன நடந்துச்சு, ஏன் கதவை காணோன்னு சொன்னோடனே இந்த மாதிரி தலையாரி தேவர் வந்து கழட்டிட்டு போயிட்டார் ஏலம் விடுறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ வரும்போது அந்த அம்மாவுக்கு காட்டில் தேள் கடிச்சிருக்கும். அந்த தேள் விலையையும் பொறுத்துக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து குளிர்ஜுரம் இருக்கும். அந்த குளிர்ஜுரத்தோடு அங்கே படுக்க வச்சுருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், கிராமத்து வீடுகளில் கதவுங்கிறது எவ்வளோ முக்கியமானதுன்ட்டு. அந்த ஒரு கதவு இல்லாததுனால அந்த குழந்தை அந்த இரவு அந்த குளிரில் இறந்து போகுது. இவ்வளோ சோகங்களையும் தாங்கிட்டு இருக்கும்போது சில நாட்கள் கழித்து அந்த குழந்தைகள் 2 பேருமே வந்து மெல்ல அவங்க அந்த ஸ்கூல் பக்கத்தில், அவங்க பள்ளிக்கூடத்து பக்கத்தில் நடமாடிட்டு இருக்கும்போது தம்பியானவன் சொல்கிறான், அக்கா கிட்ட சொல்கிறான், அந்த கதவை நான் பார்த்தேன். எங்கடா அப்படின்னு சொன்னோடனே 2 பேருக்கும் குதூகலம், சந்தோஷம் தாங்க முடியல. வேகமாக போகிறாங்க. அங்கே இருந்த அந்த புதர்களை எல்லாம் தாண்டி போய் அங்கே ஒரு சுவரில் வைக்கப்பட்டு அந்த கதவை சாட்சி வச்சுருக்காங்க. அந்த கதவை ஒட்டி சில புதர்கள்லாம் முளைச்சி ஒரு மாதிரி பாதி மூடி இருக்குது. அந்த கதவை வேகமாக எல்லாத்தையும் தாண்டி போய் அந்த கதவை ஆளுக்கு பிடிச்சிட்டு நிற்கிறாங்க. இதோட கதையை முடிக்கிறார். இதுதான் கதை, இந்த கதவுன்ற கதை. அப்போது இந்த ஜப்திங்கிறது எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம்ன்றத ஒரு ஆணித்தரமாக அந்த கதையில் அவர் பதிவு செய்கிறார், ஜப்திங்கிற நடைமுறையை. அதுக்கப்புறம் வந்து அரசாங்கங்கள் வந்து நிறைய விவசாய போராட்டங்கள் நடந்தது. இந்த ஜப்தி முறைகளெல்லாம் மாற்றணுன்ற போராட்டங்கள் எழுந்தது. நிறைய போராடினாங்க, அதில் மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்த மாற்றங்களில் ஒரு 4 மாற்றங்கள் சொல்கிறேன் பாருங்கள். இனிமேல் ஜப்தி பண்ண போகிறவங்க ஒரு 4 விஷயங்களை தொடக்கூடாதுன்றாங்க. ஒன்று வந்து விவசாய கருவிகளை தொடக்கூடாது. 2வது ஒரு ஜதை உழவு மாடுகள். அவங்க வீட்டில் 6 மாடு 7 மாடு இருந்துச்சுன்னா ஒரு ஜோடி மாட்டை விட்டு வந்துடணும், மீதி 4 மாட்டை எடுத்து வந்துடலாம். அப்போ ஒரு ஜோடி மாட்டையாவது விட்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிறது. அதே போல் தாலி, மோதிரம், அந்த மாதிரியான சென்டிமெண்டலான விஷயங்கள் அவங்க பெண்கள் அணிந்திருந்தாங்கன்னா அந்த நகைகளை அந்த அணிந்திருக்கிற நகைகளை வாங்கக்கூடாது. 4வதாக வீடுகளின் கதவு மற்றும் ஜன்னல்கள், அந்த வீட்டில் இருக்கிற கதவுகளையோ ஜன்னல்களையோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க, உத்தரவு போடுறாங்க. இந்த உத்தரவை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த உத்தரவை டிராஃப்ட் பண்ணுவாங்க இல்லையா, இந்த டிராஃப்ட் பண்ண அந்த மனிதர் வந்து கண்டிப்பாக சிறுகதையை படித்திருப்பார் தான் எனக்கு படுது. ஏன்னா அந்த 4வதாக சொல்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொல்கிறாரு, அந்த வீடுகளின் கதவு மற்றும் ஜன்னல்களை எடுக்கக்கூடாதுன்றார். இப்போது எதுக்காக அதை சொல்கிறேன்னா, எவ்வளவு காலங்கள் கடந்து வந்தாலும் கூட விவசாயினுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் இல்லை அப்படிங்கிறது தான். இந்த கொடுமைகளில் தான் நம்ம வெளியே வந்துட்டோம்னாலும் கூட விவசாயிகளுடைய வாழ்க்கையை மாறி இருக்குதா அப்படின்னு பார்த்தா இல்லைன்னு தான் சொல்லணும். சரி, ஒரு கால நெடும்பரப்பை எடுத்து பார்த்தோம். சங்க காலத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு அப்புறமா வந்த சில காலங்களை வந்து நான் நிறைய விஷயங்கள் பார்த்தேன். பட் காலமின்மையின் காரணமாக அத்தனையும் சொல்லாமல் நேரடியாக வந்து கீராவனுடைய கதைக்கு வந்தேன். கதவுன்ற கதையை பார்த்தோம். இந்த கதவுன்ற கதையிலையும் பார்க்கும்பொழுது விவசாயினுடைய நிலை இப்படி தான் இருக்குது. சரி, நெடும்பரப்பில் தான் இப்படி இருக்குது. இப்போ சைடில் போய் பார்ப்போம், இந்த நிகழ்காலத்தில் வேறு இடங்களில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க விவசாயினுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. சமீபத்தில் ஒரு சும்மா வந்து ஒரு தற்செயலாக ஒரு கதையை படித்தேன், ஒரு ஆங்கில கதை. அமெரிக்காவில் நடந்ததாக ஒரு கதை, அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு கதையை நகைச்சுவையாக போட்டிருந்தார்கள். அந்த கதையை நான் படித்தேன். அது என்ன கதை அப்படின்னா, அது ஒரு தொழில் நகரம். அந்த தொழில் நகரத்தில் வந்து தொழிற்சாலைகள் இருக்குது, நிறைய தொழிலாளர்கள் இருக்கிறாங்க, பரபரப்பாக இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு நகரம். தொழிலாளர்கள் இருக்கிறதுனால வந்து அவர்களுடைய நலனை காப்பதற்காக, அவர்களுடைய உரிமைகளை காப்பதற்காக அவங்களுக்கு சரியான சம்பளம் தர்றாங்களா, அவங்க அந்த வேலை நேரம்லாம் சரியாக கடைபிடிக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயங்களை கண்காணிப்பதற்காக தொழிலாளர் நல அலுவலகம் ஒன்று அங்கே வச்சுருப்பாங்க. எல்லா ஊரில் எங்கேயும் இருக்கும், அதே மாதிரி அங்கேயும் வச்சுருக்காங்க. அதில் ஒரு ஆஃபீஸர் இருக்கிறாரு. அந்த நகரத்துலேருந்து 10-20 மைல் தள்ளியாச்சுன்னா நிறைய விவசாய பண்ணைகள் இருக்கும். அங்கே ஒரு விவசாய பண்ணை வச்சு ஒருத்தர் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காரு விவசாயி. இவருக்கு இந்த தொழிலாளர் நல அலுவலருக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது. என்ன கம்ப்ளைண்ட் வருதுன்னா, அந்த ஒரு குறிப்பிட்ட விவசாய பண்ணையை சொல்லி அங்கே வந்து தொழிலாளர்களுடைய உரிமைகளை ரொம்ப பாதிக்கிறாங்க, அவங்கள போய் நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படின்றாங்க. இவருக்கு ஆச்சரியம். ஏன்னா நம்ம வந்து தொழிலாளர் நலத்துறையில் இருக்கிறோம், ஃபேக்ட்ரிஸ்லேருந்து நிறைய கம்ப்ளைண்ட் வரும், நம்ம போய் அட்டன் பண்ணுறோம், என்கொயரி பண்ணுறோம், ஆக்ஷன் எடுக்கிறோம், ஓகே. இதெல்லாம் ஒரு விவசாய பண்ணையிலேருந்து இப்படி ஒரு புகார் வந்திருக்குது, இப்போ என்ன தான் போய் பார்ப்போமேன்னு சொல்லி போகிறாரு.
ஏன்னா புகார் வந்தால் அட்டன் பண்ணி தானே ஆகணும். அவர் போகிறாரு. அந்த புகாரை போய் பார்க்கும் பொழுது அங்கே உள்ள ஆட்கள் எல்லாம் விசாரிக்கிறாரு. முதல்ல அந்த விவசாயியை வர வைக்கிறாரு. வர வச்சு இந்த மாதிரி உங்கள் மேலே புகார் வந்திருக்கு, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, என்ன மாதிரியான ஆட்களை வேலைக்கு வச்சுருக்கீங்க, என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த விவசாயி சொல்கிறாரு, இங்கே வந்து என்கிட்ட வந்து ஒரு 5 தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் வந்து டெய்லி 8 மணி நேரம் வேலை தர்றேன், டெய்லி 500 ரூபா சம்பளம் தர்றேன், அவங்களுக்கு வீடு தர்றேன், அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடும் போட்டுடுறேன், அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு கொடுத்துருக்கேன், அந்த குடியிருப்புக்கான வாடகையும் நானே கொடுத்துட்றேன்றாரு. அவருக்கு நம்பிக்கை இல்லாமல் அந்த 5 பேரையும் வர வைக்கிறாரு. வர வச்சு அவங்க 5 பேர்கிட்ட என்கொயரி பண்ணுறாரு. அவங்க இதையே சொல்கிறாங்க, எங்களுக்கு 8 மணி நேரம் சம்பளம் தான், 500 ரூபா சம்பளம் தர்றாங்க. அந்த நடந்தது இவர் சொல்கிறதே அப்படியே சொல்கிறாங்க. அப்படின்றப்போ அதுலேயும் சரி ஒன்றும் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒன்றுமே வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி அவங்கள விட்டுறாங்க. வேறு யாரெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு கேட்கும்போது ஒரே ஒரு குக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கும் நான் தான் சம்பளம் தர்றேன், அவங்களுக்கும் ஒரு குடியிருப்பு வச்சுருக்கேன், அவங்களுக்கும் ஒரு 400 ரூபா சம்பளம் தர்றேன், டெய்லி 3 வேளை சமைக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை, சமைப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. அப்புறம் வந்து அவங்களுக்கு ஒரு குடியிருப்பு கொடுத்துருக்கேன், அங்கே தங்கி இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்றேன் அப்படின்னோடனே சரி விசாரணை முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வேறு யாராவது இருக்காங்களான்னு திருப்பியும் ஒரு கேள்வி கேட்குறாரு. ஒரே ஒரு அரக்கு இருக்கான் என்கிட்ட, அவனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணுன்றப்ப யாருன்னு சொன்னால் அந்த என்ன அவனுக்கு என்ன நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னப்போ அவன் சொல்கிறாப்புல, அவனுக்கு 18 மணி நேரம், எல்லாருக்கும் 8 மணி நேரம் வேலை தான், இவனுக்கு 18 மணி நேரம் வேலை தர்றேன், எப்பயும் வேலை செஞ்சுட்டே இருப்பான், 18 மணி நேரம் வேலை செய்வான். அதே போல் அவனுக்கு வந்து குடியிருப்புலாம் ஒன்றும் தரல, அவனுக்கு நான் சம்பளமும் ஒன்றும் கிடையாது, என்னைக்காவது மிச்சம் இருந்தால் கொடுப்பேன். அதே மாதிரி அவனுக்கு சாப்பாடும் போடுறது கிடையாது. அவனுக்கு நான் என்ன செய்வேன்னா விளையிற பொருட்களில் ஏதாவது கத்திரிக்காயாக இருந்தால் கத்திரிக்காயில் அந்த பூச்சி விழுந்த கத்திரிக்காய், அது கெட்டுப்போன உணவுகள், காய்கறிகள், அதை மீது கிடாத பகுதியில் கட் பண்ணி அதை வச்சு சமைச்சு சாப்பிட்டுக்குவான். அப்படி தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு வேறு சம்பளம்னு ஒன்று கிடைக்காது. ஏதாவது என்ன எனக்கு என் கையில் என்ன மிச்சம் இருக்கோ அதை நான் அவன்கிட்ட கொடுத்துருவேன், அவ்வளோதான். அது 20 ரூபாயோ 30 ரூபாயோ அவ்வளோதான் கிடைக்கும் அவனுக்கு. அப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்றாப்புல. இவருக்கு அந்த தொழிலாளர் அதிகாரிக்கு ஒரு சந்தோஷம். என்ன சந்தோஷம்னா, வந்ததுக்கு ஒரு கேட்ச் பிடிச்சாச்சு, ஒரு ஆளை பிடிச்சிட்டோம், அப்போ நீ அவனை கூட்டுவா, நான் அவனை விசாரிக்கணுன்றாரு. அவனை எங்கே போய் விசாரிக்க போகிறீங்க, அவங்க கூட தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்றாரு. இது நம்ம மண்ணில் உள்ள கதை கிடையாது. இது வந்து அமெரிக்காவில் நடந்ததாக ஒரு இதில் நான் படித்த ஒரு ஆங்கில கதை, நான் தமிழில் சொல்கிறேன். அதை இப்போ இதை பார்க்கும்போது உலகம் முழுக்க உழவனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குதா அப்படிங்கிறது தான் இதனுடைய நிலை. அதைத்தான் நான் அதை பதிவு செய்வதற்காக தான் இந்த கதை சொன்னேன். இன்னும் கூட இது வந்து விவசாயியுடைய வாழ்க்கை நிலை இப்படி இருக்குது. சரி, விவசாயிக்கு ஒரு அங்கீகாரமாவது கிடைக்குதா சமூகத்தில், ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தாவது இருக்குதா? ஒரு முந்தியெல்லாம் நிலக்கீழாருன்னு ஒரு பெருமையாக சொல்லுவாங்க. 10 ஏக்கர் நிலம் இருந்தால் அவர் நிலக்கீழாரும்பாங்க. அதே போல் அவர் என்னப்பா பெரிய விவசாயிம்பாங்க, சம்சாரின்னு ஒரு கௌரவமாக சொல்லுவாங்க. அந்த அங்கீகாரமாவது இப்போ இருக்குதா அப்படின்னா அதுவும் இல்லைங்கிறத ஒரு கதையில் போட்டு டப்புன்னு உடைச்சிருப்பார் நம்ம கீரா. அந்த கதைக்கு பேர் கொத்தப்பருத்தி. அந்த கொத்தப்பருத்திங்கிறது என்னங்கிறது முதல்ல கொத்தப்பருத்தியை பற்றி நான் சொல்லிடணும். ஏன்னா பல பகுதிகளில் இருக்கிறீங்க, கரிசல் மண்ணிலையோ அல்லது கொங்கு மண்ணிலையோ இருக்கிறவங்களுக்கு கொத்தப்பருத்தியை பற்றி தெரியும். வேறு நெல் விளையிற பூமியில் உள்ளவங்களுக்கு கொத்தப்பருத்தியை பற்றி தெரிய வாய்ப்பில்லை. கொத்தப்பருத்தி அப்படின்னா பருத்தி விளையும் போது இந்த பூஞ்சை நோய் விழுந்த சில பருத்தி வில்லைகள் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும். அது வந்து அவ்வளோவாக அது வெடிக்காது, உருண்டு திரண்டு அந்த நிலையிலே இருக்கும். அது கருப்பாக மாதிரி இருக்கும். அது பருத்தி எடுக்கும்போது அதோட சேர்ந்து வந்துடும். இப்போது நாங்கள்லாம் அதை பார்த்துருக்குறோம், அதனால் நான் சொல்கிறேன். அந்த பருத்தியை கொட்டி வச்சுட்டு எங்களுக்கெல்லாம் சொல்லுவாங்க, போய் ஒரு 1 ஹவருக்கு வந்து அந்த கொத்தப்பருத்தியை பொறுக்கிடாமாங்க. நாங்கள் என்ன செய்வோம், அந்த பருத்தியெல்லாம் களைச்சி அந்த எங்கெல்லாம் தள்ளிக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு அதில் இருக்கிற அந்த கருப்பு பருத்திகளை மட்டும் ஒதுக்குவோம். அந்த பருத்திக்கு பேர் தான் கொத்தப்பருத்திங்கிறது. அந்த கொத்தப்பருத்தி வந்து பெரும்பாலும் வந்து வியாபாரிகள் யாரும் வாங்க மாட்டாங்க. எல்லாம் அந்த சீசன்லாம் ஓஞ்சி முடிஞ்சதுக்கப்புறமா சைக்கிளில் யாராவது வந்து கொத்தப்பருத்தி இருக்கான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ வாங்கிக்குவாங்க. அது ரொம்ப அதுக்கு விலையே இருக்காது. சில நேரங்களில் அதுக்குன்னு இந்த பேரிச்சம்பளம் அல்லது ஜவு மிட்டாய் ஏதாவது கொண்டு வருவாங்க, அதை கொடுத்து அந்த கொத்தப்பருத்தியை வாங்கிட்டு போவாங்க. இந்த கொத்தப்பருத்தி எதுக்கு ஆகும்னு நான் கேள்விப்பட்ட மட்டும், அந்த பழைய சினிமாக்கள் எல்லாம் அந்த கருப்பு கலரில் ஒரு போர்வை போட்டு ரெட் கலர் பார்டர் வச்ச கருப்பு கலர் போர்வை ஒன்று போத்துவாங்க பார்த்தீங்களா, அந்த போர்வை செய்கிறதுக்கு தான் இந்த கொத்தப்பருத்தி உதவும். அது இல்லைன்னா சில மில் தொழிலாளர்களுக்கு அந்த கையில் துடைக்கிறதுக்காக ஒரு கொத்து வச்சுருப்பாங்க இல்லையா, அதுக்கான ஒரு பஞ்சாக தான் அதை பயன்படுத்தக்கூடிய, மற்றபடி அந்த கொத்தப்பருத்தினுடைய பயன்பாடு எதுவும் கிடையாது. இதுதான் கொத்தப்பருத்தி. இந்த கொத்தப்பருத்தின்ற தலைப்பில் ஏதோ கொத்தப்பருத்தியை பற்றி தான் பேச போகிறாரு போல இருக்குது அப்படின்னு நினச்சி நான் அந்த கதையை படித்தோம்னா, அதில் வந்து கோனேரி செங்கண்ணான்னு ஒருத்தர், அவர் வந்து மிகப்பெரிய விவசாயி. அவர் கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு மேலே விவசாயம் உள்ள ஒரு பூமி, நெய்க்கரிசல்பாங்க அவருடைய பூமி. அவர் சொல்கிறது நெய்க்கரிசல்ன்ற வார்த்தையை சொல்கிறாரு. அழகான கரிசல் பூமி, நல்ல பெரிய விவசாயி, காலங்காலமாக ஒரு பாரம்பரியமான விவசாயி. அவர் வந்து அவங்க வீட்டில் வந்து காசு மாலை வச்சுருக்காங்களாம். காசு மாலைங்கிறது தங்கத்தில் காசு மாலைன்னு சொல்லுவாங்க. இந்த காசு மாலைங்கிறது செட்டியார் வீடுகளில் எல்லா வீட்லையும், காரைக்குடியிலையோ தேவக்கோட்டையிலையோ செட்டியார் வீடுகளில் அது இல்லாத வீடு இருக்காது. ஆனால் சம்சாரிகள் அது இருக்க வீடு இருக்காது, எங்கேயுமே அது இருக்காது. அந்த ஒரு
அந்த ஒரு அந்த காசு மாலை அவங்க வீட்டில் இருக்குன்னா அவருடைய அந்தஸ்தை பார்த்துக்குங்க. அந்த வட்டாரத்துலேயே அவர் ஒரு வீட்டில் தான் காசு மாலை இருந்துச்சான். அப்படிப்பட்ட ஒரு 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 பெரிய ஃபேமிலி, பெரிய குடும்பம், அவர் பெரிய சம்சாரி. அவருக்கு அவருக்கு 50 வயது இருக்கும்போது நடந்த கதையை சொல்கிறாங்க. முதல்ல 50 வயதில் இருக்கும்போது என்ன நடக்குதுன்னா, அவருக்கு 8 பிள்ளைகள் இருக்காங்க. ஒரு 5 பசங்க, 3 பெண் குழந்தைகள். அந்த பெண் குழந்தைகளுக்கு கல்யாணம் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அதில் ஒரு பெண் குழந்தைக்கு பெண் பார்க்கறதுக்காக ஒரு குடும்பம் வருது. வந்தட்டின்னு ஒருத்தர் வராரு. அவர் பெண் பார்க்குறாரு. பெண்ணை பார்த்துட்டு அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சி போச்சு. எல்லாம் பேசலாம்னு நினைக்கும்போது அந்த ஊரில் கை நினைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. கை நினைக்கிறதுனா சம்பந்தம் பேசும்போது சாப்பிட்றதுக்கு தான் கை நினைக்கிறதும்பாங்க. அது ஏன் அப்படின்னா, சம்பந்தம் பேசி கன்ஃபார்ம் பண்ணத்தான் சாப்பிடுவாங்க. அதுக்கு அந்த கை நினைக்கிறதுன்றது, அந்த கை நினைக்கிற அந்த ஃபார்மாலிட்டிக்காக காத்திருக்கும் போது இவர் தற்செயலாக கேட்பார். எல்லாம் பிடிச்சி போச்சு, கல்யாணம் பண்ணலாம், கை நினைக்கலாம்னு நினைக்கும் போது ஒரு தற்செயலாக ஒரு கேள்வி கேட்பார். மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருங்கிறது அதை முதலே சொல்லிட்டாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறாருன்னா, அப்போ அந்த காலத்தில் டெப்டி கலெக்டராக இருக்கிறாரு. டெப்டி கலெக்டர்னே உங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம், நல்ல ஒரு பதவியாச்சே, அவருக்கு நம்ம கல்யாணம் மாப்பிள்ளையை கொடுத்துடலாம், கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பேசும்போது அந்த கை நினைக்கலாம்ங்கிற சூழ்நிலை வரும்போது தான் அடுத்த கேள்வி கேட்குறாங்க. சரி, உங்களுக்கு எவ்வளோ நிலப்புலன்கள் இருக்குது, ஏதாவது விவசாயத்துக்கு பூமி எதுவும் இருக்குதான்னு கேட்கும்போது அவர் அந்த வந்தட்டி சொல்கிறாரு, என்கிட்ட நிலைமை இல்லை அப்படின்றாரு. என்கிட்ட ஒரு சுத்தமாக நிலைமை இல்லைன்றாரு. ஏன்னா அவர் இந்த பிள்ளையை படிக்க போடுறதுக்காக, அந்த டெப்டி கலெக்டர் இருக்கிறார் இல்லையா, அந்த பையனை படிக்க போடுறதுக்காக இருந்த கொஞ்சம் நிலத்தையும் விற்றுட்டு அது நிலைமை இல்லைன்றாரு. உடனே இந்த கோனேரி செங்கண்ணா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் எழுந்துருங்க, உங்களுக்கு பொண்ணு கிடையாதுன்றார். குடும்பத்தில் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணுறாங்க. என்னையா டெப்டி கலெக்டர், ஒரு 5 ஏக்கர் நிலம் கூட இல்லைன்னா உனக்கு எப்படி நான் பொண்ணு தர முடியுன்றாரு. அவர் உடனே அந்த வந்தட்டையும் எந்திரிச்சு போயிடுறாரு. அந்த கல்யாணம் நடக்கலை. என்ன பேசிக்கிறாருன்னா, அதாவது அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நாளைக்கு உன் பையன் இருக்கானா இல்லையாங்கிறது என்ன நிச்சயம், ஒரு 5 ஏக்கர் நிலமாவது இருந்தால் தானே என் பிள்ளை அதை வச்சு அதை குழைச்சிக்கிடும், நிலம் இல்லாதவங்களுக்கு நான் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்ட்டு அனுப்பி விட்டுறாரு. இதற்கு அடுத்து இது 50 வயதில் நடந்த கதை. அடுத்து 80 வயதில் பேரனுக்கு பொண்ணு தேடுறாரு. பேரன் அந்த அவருடைய நிலத்தை எல்லாம் அவருடைய பசங்களுக்கு பகிர்ந்ததில் கொஞ்சம் அளவு குறைஞ்சிருச்சு, அந்த பழைய மிடுக்கு குறைஞ்சிருச்சு. ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இருந்தாலும் ஒரு பெரிய அந்த கோனேரி செங்கண்ணாங்கிறவர் அந்த ஏரியாவில் இன்றைக்கும் அவர் ஒரு தாம்பிகமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பேரனுக்கு பொண்ணு தேடுறான்னு பொருளாம் தேடுறாரு, எங்கேயும் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அப்போது ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே பொண்ணு வைக்கும்போது பொண்ணை பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணெல்லாம் பிடிச்சி போயிடுது. எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மெல்ல தச்சையெல்லாம் அந்த வீட்டுக்காரங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, மாப்பிள்ளை என்ன உத்தியோகம் பார்க்குறாருன்னு கேட்குறாங்க. இல்லை, மாப்பிள்ளை விவசாயம் தான் பார்க்குறாரு, அவனுக்கு 50 ஏக்கர் நிலம் இருக்குன்றாங்க. இப்படி அப்படியே உள்டாவாக மாறிடுச்சு. அதெல்லாம் பொண்ணெல்லாம் தர முடியாது, நீங்கள் எழுந்துக்கோங்கன்றாங்க. அப்படியே காட்சி மாறுது. அப்போ அவர் வெளியே வர்றாரு. இந்த மாதிரி நிறைய இடங்களில் போய் அனுபவப்பட்டு ரொம்ப நொந்து போய் தான் இந்த குடும்பத்துக்கு போகிறாங்க. இங்கேயும் அதே கதையை சொல்கிறாங்கன்னு உடனே ரொம்ப நொந்து போய் வெளியே வர்றாரு. என்னடா இது இளவெடுத்த ஒரே இளவாக போச்சு, இளவுலையும் பேரளவாக போச்சு, சம்சாரி வாழ்க்கை கொத்தப்பருத்தியோட கேவலமாக போச்சு அப்படிப்பார். அங்கே தான் அந்த கொத்தப்பருத்திங்க வார்த்தையை யூஸ் பண்ணுவார். இந்த சம்சாரி வாழ்க்கை கொத்தப்பருத்தியோட கேவலமாக போச்சு அப்படிப்பார். அப்போது இதெல்லாம் சம்சாரியுடைய அந்த விவசாயியுடைய வாழ்க்கை நிலை என்னங்கிறத பதிவு செய்யக்கூடிய ஒரு கதைகள். இப்படித்தான் நிறைய விஷயங்களை இலக்கியங்களில் பதிவு செய்திருக்கிறாங்க. ஒரு பாட்டு அந்த பாடலை நான் சொல்கிறேன் பாருங்க. ஒரு வீசு மஞ்சள் நாத்து நட்டு வேண்டா களை பறித்து காசை உரமாக்கி கலனிட்டு பாசன நீர் தேக்கி விளைந்ததை சேர்த்தடிச்சு பார்த்தாக்கா சாக்கிலே பதறே மிச்சம். அந்த உழவைத்தான் உழவையே தலைன்னு சொல்கிறோம் நம்ம. வீசு மஞ்சு நாற்று நட்டுனா வீசம் 5 நாற்று நட்டுன்னா, அதாவது ஒரு வீசத்துக்கு 5 நாற்றுகள் நடுவாங்க. அதுதான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். வீசம் 5 நாற்று நட்டு வேண்டா களை பறித்து காசை உரமாக்கி கழனிட்டு பாசன நீர் தேக்கி விளைந்ததை சேர்ந்தடிச்சு பார்த்தாக்கா சாக்கிலே பதறே மிச்சம் அப்படின்றது. ஆக இந்த உழவனுடைய வாழ்க்கை காலங்காலமாக இப்படித்தான் இருக்குது என்பதுதான் அந்த நமக்குள்ள வரலாறு. எந்த இலக்கியத்தை எடுத்து பார்த்தாலுமே உழவனை உயர்ந்து சொன்னாங்கன்னா அது பொய்யாகத்தான் இருக்கும். அவ்வளோ யதார்த்தமாக எழுதினவங்க இவங்கெல்லாம் தான். கி. ராஜநாராயணன், கு. அழகிரிசாமி, பூமணி, இப்போ சோதர்மன், தமிழ்ச்செல்வன், வேலராமமூர்த்தி, வே. ராமசாமி, இவங்கெல்லாம் தான் அதே போல் இந்த பக்கம் கூட நிறைய எழுத்தாளர்கள் அவங்களுடைய மண்ணுடைய விவசாயிகளுடைய பாடுகளை எழுதுகிறார்கள். அந்த இலக்கியங்களில் தான் விவசாயிகளோட உண்மையான வாழ்க்கை என்னங்கிறத பதிவு செய்திருக்கிறாங்க. இந்த வாழ்க்கையை ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நான் இவ்வளோ நேரம் பேசினேன், இலக்கியங்களும் நிறைய பேசியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 20 நிமிஷம் நான் பேசினேன். இது எல்லாத்தையும் விட ஒரு 2 வரையில் ஒன்று சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. அது என்ன அப்படின்னா,
விவசாயி சேத்துல கால் வச்சா தான் நாம் சோத்துல கை வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். நான் எவ்வளோ பேசினாலும் கூட அது அத்தனை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களோ இல்லையோ, இந்த 2 வார்த்தையை உங்கள் மனசை சுமந்துட்டு போனீங்கன்னா அது என்னுடைய பேச்சில் வெற்றியாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.